அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிட்வா புயலின் மைய பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை நெருங்கியிருக்கிறது. புயலின் மைய பகுதியானது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிட்வா புயலின் மைய பகுதியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை நெருங்கியிருக்கிறது. டிட்வா புயலின் மையப்பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை நெருங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. டிட்வா புயலுடைய நெருக்கம் என்பது வேதாரண்யத்திற்கு 90 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தற்பொழுது சென்னைக்கு 330 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று காரைக்காலுக்கு இந்த புயல் 120 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 220 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. காலை 11:30 மணி அளவிலும் சரி, தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கூடிய பிற்பகல் 2:30 மணி நிலவரப்படியும் சரி, இந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த புயல் தற்பொழுது ஜாஃப்னா, இலங்கை நாட்டினுடைய ஜாஃப்னா பகுதிகளை கடந்து விட்டது, புயலுடைய மையப்பகுதி ஜாஃப்னாவை கடந்திருக்கிறது என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக புயல் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை நெருங்கி விட்டது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் இந்த புயல் இதற்கு முன்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நெருங்கி வந்த நிலையில தற்பொழுது புயல் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை நெருங்கி விட்டது என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேதாரண்யத்திற்கு இந்த புயல் தற்போதைய சூழல்ல 90 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் கூட புயலினுடைய மையப்பகுதி தற்பொழுது ஜாஃப்னா, இலங்கையினுடைய ஜாஃப்னாவுக்கு வடகிழக்கு திசையில 80 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதனால் புயலுடைய மையப்பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து விட்டதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதனுடைய நகர்வு வடக்கு வடமேற்கு திசையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், தொடர்ந்து இன்றைய தினம் வங்கக்கடல்ல தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்களில் நெருங்கி வரக்கூடிய வாய்ப்பு மேலும் அதிகரிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை 25 கிலோமீட்டர் என்ற தொலைவுக்கு நெருக்கமாக புயலுடைய மையப்பகுதி வரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் புயலுடைய மையப்பகுதி கடலில் இருந்தாலும் கூட புயலினுடைய வெளிப்புற சுற்று, அதாவது புயல் மையப்பகுதி அதிலிருந்து வெளியில் சுற்றக்கூடிய அந்த வெளிப்புற சுற்று, அதனுடைய மேகக்கூட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பை தொடுத்து நிற்கிறதால்தான் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய நேரங்களிலும் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்வதால் சென்னையை நோக்கி நேராக நகர்ந்து வருவதற்கான வாய்ப்பும், சென்னையை நோக்கி வரக்கூடிய சூழலில் சென்னை நெருங்கும் நேரத்தில் அதனுடைய தன்மை என்பது புயல் என்ற நிலையிலே இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் டிட்வா புயலானது தற்போது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை நெருங்கியிருக்கிறது. புயலின் மைய